உத்தரப்பிரதேச மாநிலம் பன்ஸ்கூன் நகரில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு நீக்கப்படும் என்றும் இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணி அரசு அக்னிபத் திட்டத்தை கிழித்து குப்பை கூடையில் வீசும் என்றும் காட்டமாக பேசினார். 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி 30ஆம் தேதி கன்னியாகுமரி வரவுள்ளார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் 30ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அன்று மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரவுள்ளார். 30ஆம் தேதி மாலை விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள மண்டபத்தில் தியானம் செய்ய உள்ளார். இந்நிலையில் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருவது தேர்தல் விதிமீறல் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இதுபோன்ற நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் அணுகுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ரெமல் புயல் எதிரொலியாக மிசோரம் மாநிலத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. அந்த மாநிலத்தில் உள்ள ஐஸ்வால் மாவட்டத்தின் மெல்தம் மற்றும் லிமன் ஆகிய பகுதிகளுக்கு இடையில் உள்ள கல்குவாரியில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் கல்குவாரியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மழையால் ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த மாதம் 26ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்படும் இந்த பணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாஜக நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஓட்டல் ஊழியர் நவீன், அவரது சகோதரர் சதீஷ், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த டிரைவர் பெருமாள் மற்றும் நயினார் நாகேந்திரனின் உறவினர்கள் ஆகியோரிடம் சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளனர். நாளை மறுநாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிசிஐடி உத்தரவிட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த 25ஆம் தேதி நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தங்கியிருந்தார். அன்றிரவு எதிர்பாராத விதமாக அவர் கால் தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். இதனையடுத்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் வைகோ உடல்நிலை குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ எக்ஸ்தல பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும், யாரும் பயப்பட வேண்டாம் எனவும், எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.